கடந்த வியாழக்கிழமை குட் பை டக்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிடுச்சு. எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? வர நீங்கள் திங்கக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டருக்கள் கலெக்ஷன் ஆகும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நம்ம விசாரிச்சப்பட கிடைக்கப்பட்ட தகவல். படத்தை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ட்ரோல் வேறு போயிட்டு இருக்கு. ஆனால் வசூல் ரீதியாக படம் வந்து பெரிய வெற்றி. நமக்கு அஜித்துக்கும் படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருந்தோம். படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, வெளில ஓப்பனிங் இருக்குது, படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வைப் போயிட்டு இருக்கு அப்படின்னு. படம் பார்த்த பிறகு அஜித்துங்கிற ஒரு ஆளுனால படத்தை காப்பாற்றி தயாரிப்பாளரை காப்பாற்றியிருக்காரு. ஒரே ஆள் ஏக்கு யார் தெரியுமா இந்த படத்தை காப்பாற்றிருக்காரு, அவ்வளோதான். ப்ரொடியூசர் சொல்லுங்க, ஏக்கு யார் தெரியுமா இந்த படத்தை என்ன காப்பாற்றிருக்காரு ஏகே, அதுதான் உண்மை. வணக்கம். வணக்கம். கடந்த வியாழக்கிழமை குட் பை டக்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் வெளியாகி முதல் நாளே 31 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிடுச்சு. எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குது வரைக்கும்? வர நீங்கள் திங்கக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டருக்கள் கலெக்ஷன் ஆகும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நம்ம விசாரிச்சப்பட கிடைக்கப்பட்ட தகவல். படத்தை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்ங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் ஏற்கனவே பேசின வீடியோவில் கூட படத்தை விமர்சனம் பண்ணியிருந்தோம். அஜித்தையை விமர்சனம் பண்ணுறீங்க, அஜித் படத்தை விமர்சனம் பண்ணுறீங்கன்னு விமர்சனத்திற்கு உள்ளாகாதவர்கள் யாரும் கிடையாது. இல்லை, இப்போ இதே படம் வந்து இன்றைக்கி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துருக்குறாங்க. 4 நாள் தொடர்ந்து லீவு. ஒரு 1000 தேட்டர்கிட்ட எதிர்பார்த்தோம், 1000 தேட்டர் போடல, ஒரு 650-700 தேட்டர் தான் போட்டுருக்காங்க. வேறு படமும் கிடையாது. 4 நாள் லீவு அப்படிங்கும் போது காமனாக படத்தில் வந்து வல்கரான விஷயங்கள் கிடையாது. அப்படிங்கும் போது ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க. படம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு இந்த திங்கக்கிழமை வரைக்கும், இந்த 4 நாள் லீவு வரைக்கும் 100 கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டருக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். இதை பார்த்தா வசூல் ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டிடுச்சு அப்படிங்கிறதான் சொல்லணும். நம்ம பேசும்போது வந்து இது வந்து ஃபேன்ஸுக்கான படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போகிறாங்க, எப்படி எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் இல்லையா? பெரிய அது இந்த 4 நாள் வந்து வேறு படம் கிடையாது, வேறு எந்த படமும் கிடையாது. 4 நாள் லீவு அப்படிங்கும் போது இந்த 4 நாளுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக மாறிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமை தான் படத்தினுடைய ஒரிஜினல் ரிசல்ட்டு தெரியும். அப்போ படம் ஃபேமிலியோடு இருக்கும், சாயங்காலம் கூட ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னா இந்த படத்தை சூஸ் பண்ணுறாங்க. வேறு படம் இல்லை, அது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. பட் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படத்தில் வல்கரான காட்சிகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல்னால அந்த படத்துக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு படம் வந்து ஹிட் கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய கலெக்ஷனாக கொடுத்துருக்கோம். பெட்டரானா ஸ்க்ரீன் பிளேயில் சொல்கிறீங்க? ஸ்க்ரீன் பிளேயில் அது என்ன, நிறைய இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பக்கம் போனோம்னா நிறைய ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த படம் நம்ம ஏற்கனவே படம் பார்த்த அன்றைக்கே நம்ம பேசினோம், படம் வந்து பல காட்சிகள் எடுத்து ட்ரோல் பண்ண போகிறாங்க. அது குறிப்பாக ஓடிடி வந்த பிறகு பயங்கர ட்ரோல் ஆக போகுது அப்படின்னு இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு சீன் 2 சீன் வைப்பாங்க. படம் முழுக்கவும் ஒரு கேரக்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா, அவரா பயங்கரமான ஆளாச்சு, அவரை பற்றி அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி படத்தில் வந்து பில்டப் சீன்ஸுங்கிறது வந்து ஒரு சீன் 2 சீன் இருக்கலாம். அது வந்து ரொம்ப அதிகமாக போனதுனால வந்து அஜித் ரசிகர் மட்டும் தான் வருவாங்கன்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம். பட் இப்போ காமன் ஆடியன்ஸும் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதுக்கு வேறு படம் இல்லாத ஒரு காரணம், லாங் லீவும் ஒரு காரணம். அது படத்துக்கு ஒரு பெரிய வசூலை கொடுக்கும். கண்டிப்பாக படம் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு காரணம் விடாமுயற்சி பெரிய அளவில் தோல்வி அடைந்த ஒரு காரணம் இல்லையா? அந்த படத்தில் வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தானே விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இல்லை, அதுதான் மக்கள் வந்து அஜித் ரசிகர்களே வந்து ஆறுதல் பட்டுக்கிறக்கூடிய விஷயம். விடாமுயற்சி பண்ணாலும் அப்படி தான் பேசுறீங்க, இந்த படம் பண்ணலாம், அப்போ நாங்கள் எப்படியா படம் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த படம் பரவாயில்ல. அதில் பாட்டு கிடையாது, ஃபைட்டு கிடையாது, இதில் எல்லாமே இருக்கே. அதில் இல்லை, அதுக்காக எல்லாமே இருக்குன்னா படம் முழுக்க அதுவாக இருக்கணும். அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக் ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், பேசிக் ஒரு கதை வேணும். பட் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பா பையன் சென்டிமெண்ட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த த்ரிஷா அவங்களுடைய இதுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் பெருசாக ஓட்டல. சிம்ரனே ஹீரோனை போட்டுக்கலாம் அப்படிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ட்ரோல் வேறு போயிட்டு இருக்கு. ஆனால் வசூல் ரீதியாக படம் வந்து பெரிய வெற்றி. நமக்கு அஜித்துக்கும் படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருந்தோம். படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, வெளில ஓப்பனிங் இருக்குது, படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வைப் போயிட்டு இருக்கு அப்படின்னு. படம் பார்த்த பிறகு படமாக என்ன இவ்வளோ பெரிய ஆளாக இவ்வளோ பெரிய டீமை வச்சு படத்தை எப்படி பண்ணியிருக்கிறாங்கிற விமர்சனம் தான். பட் இப்போ வரக்கூடிய தகவல் வசூல் ரீதியாக படம் ஒரு வெற்றி படம் தான். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து சமீபத்தில் புஷ்பா 2 படத்தில் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிலாம் பேசப்பட்டது. ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துருவாங்களா? ஏன்னா பெரிய அமௌண்ட் அஜித்துக்கே சேலரியாக பேசியிருக்காங்க. ஆதிக்கு சில கோடிகள், ஜிவி பிரகாஷ் சில கோடிகள்,
ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 100 கோடி வந்துட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் மீறி அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எடுத்துருவாங்க, ஓரளவுக்கு எடுத்துருவாங்க. எப்படின்னா 120 ரூபா, 120 to 130 கோடி ரூபா வரைக்கும் அஜித்துக்கு சேலரி, 15 கோடி ரூபா ஆதிக்கு சேலரி. படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் 75 கோடி ரூபான்றாங்க. 75 கோடி முன்னப்பினே இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ்நாடு தியேட்டர்கள் ஒரு 100 கோடி ரூபா வரும், ஓவர்சீஸ் ஒரு 40-50 கோடி ரூபா வரும், ஓடிடி எல்லாம் சேர்த்து ஒரு 300 கோடி ரூபா வரும். அவங்க நெட் ப்ராஃபிட்டாக அப்படியே ஒரு குறைந்தபட்சம் 50 கோடி ரூபா கிடைக்கும். ஆனால் இந்த படத்துக்கு 300 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் வந்து படத்தை ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா 20 கோடி ரூபாய்க்கு மேலே வருங்கிறாங்க. ஓகே, இந்த படத்துக்கு வாங்கின காசு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு 20 கோடி ரூபாய்க்கு மேலே வருன்றாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு 50 கோடி ரூபா தான் கிடச்சிருக்கும். ஆனால் அது கொஞ்சம் படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் எடுத்திருப்பாங்க. டிஜிட்டல் சேட்டலைட்டு அப்புறம் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். டிஜிட்டல் சேட்டலைட்டு, ஓவர்சீஸு எல்லாம் சேர்த்து அவருக்கு படத்துக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவே பெரிய விஷயம். ஓகே, அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா படம் கொஞ்சம் இந்த 4 நாள் லீவு வராமல் இருந்துருச்சு அப்படின்னா, தீபாவளி பொங்கல் மாதிரியான ஒரு போட்டி படங்கள் வர டைம் வந்துருந்துச்சுன்னா அந்த படம் பெரிய லெவலில் டிசாஸ்டர் இருக்கும். இட்லி கடை வந்திருந்தேன்னா கூட வந்தேன்னா என்ன பிரச்சனை இல்லை. இட்லி கடைக்கு நமக்கு சம்மந்தம் பண்ண முடியாது. இந்த படத்து அஜித் ரசிகருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது, அந்த பேஸ் இருக்குது, அதை 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு காமனாக வர படங்கள் இருக்கு இல்லையா, ஒரு தீபாவளிக்கு ஒரு 3-4 படம் சேர்ந்து வருது, அந்த மாதிரி படங்களில் வந்தால் இந்த படம் மிகப்பெரிய வரும். இந்த படம் 4 நாளைக்கு எந்த படமும் கிடையாது, அதிகமாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஜித் படம் போன படத்துக்கு இதுக்கு ஆறுதல் பட்டுக்கிறாங்க, விடாமுயற்சிக்கு இது பரவாயில்லப்பா பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ப்ராஃபிட் தான், ஆனால் பெரிய ப்ராஃபிட் வர வேண்டியது இந்த படத்துக்கு கட்டாயிருக்கு. ஆதிக் பொறுத்த வரைக்கும் மற்ற டேரக்டர்ஸ் வந்து ஹீரோஸ் வந்து இவர் பயன்படுத்துவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான் இனிமேல். ஓகே, முழுக்க முழுக்க வந்து படம் வெற்றி படம் தான் இல்லையா? வெற்றி படம் தான். அது யாரால வெற்றி? இந்த படம் அஜித்தால வெற்றி. அஜித்துங்கிற ஒரு அஜித்தை தூக்கிட்டு அந்த படத்தில் நீங்கள் வேற யாரையும் வச்சு யோசிச்சு பார்க்க முடியுமா? அது படமே இல்லை. அது விட்டு செய்யணும் ஓடுது. அஜித் தூக்கிட்டு வேற ஆள் வச்சு படம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய ஒரு தமிழ் படம் மாதிரி ட்ரோலான ஒரு படம் மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து ப்ரொடியூசர் பார்க்குறது வந்து லாஸாக ப்ராஃபிட் அப்படி தானே பார்ப்பாங்க. அந்த கணக்கில் டைரக்ட் ப்ரொடியூசருக்கு படம் லாபம், அஜித்துக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. டேரக்டருக்கு என்ன வேலை? டேரக்டராக அங்கே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு ஆதிக், அப்படி தான் நம்ம சொல்லணும். டேரக்டராக ஆதிக் அங்கே வந்து தோல்வி தழுவி இருக்கிறார். மற்ற ஒரு ஹீரோ, பெரிய மாஸ் ஹீரோ வந்து ஆதிக்க வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறவர் முதல் சாய்ஸாக ஆதிக்கு எப்படி சூஸ் பண்ணுவார்? அடுத்த படம் அஜித்தையே கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது, ஆனால் வெளியில் பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அஜித்தை பற்றி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாரு. இனிமேல் என்ன காட்டும்? என்ன நினைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் அஜித்தை நீங்கள் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி படம் இருக்குன்னா அவருடைய பயோபிக்கே எடுத்துருக்கலாமே, அழகான படமாக வந்திருக்குமே. தனியாக யாருடைய பின்புலம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வர்ற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திருப்பி மீண்டும் எந்திரிச்சு வர்றாரு, அவர் நடந்த ஸ்ட்ரகிளுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக பண்ணிங்கன்னா சூப்பர் படமாக போயிருக்குமே. நீங்கள் அஜித்தை ப்ரைஸ் பண்ணி அஜித்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி படம் இருக்குன்னா அவருடைய பயோபிக்கே எடுத்துருக்கலாம். ஏகேன்னு டைட்டில் வச்சு படத்தை எடுத்துருக்காமே. இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, இவ்வளோ செட்டு போட தேவையில்லை, மண்டையை போட்டு உடச்சிக்கிற தேவையில்லை, அழகாக அந்த கதையை பண்ணிட்டு இருக்கலாம். இதே அது ஒருவேளை அடுத்த படம் அதை படப்படுறாரு நடந்ததில்ல. இல்லை, இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்தாலுமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கிட்டத்தட்ட 30 to 50 கோடி தான் லாபம் கிடைக்கும்னா பெரிய ஹீரோ வச்சு அவன் படம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க இல்லையா? இல்லை, இந்த படம் வேறு மாதிரி அதில் பதாளத்துக்கு போயிருக்கும், பெரிய லாஸ்ட்டில் கொண்டு விட்டுருக்கும். இந்த ஓரளவுக்கு 4-5 நாள் லீவு, வேறு படம் இல்லைங்கிறதுனால தான் உங்களுக்கு 50-60 கோடி ரூபா லாபம். இல்லைன்னா படம் பெரிய லாஸ் ஆகிருக்குமே. இந்த மாதிரி கங்குவா மாதிரி அந்த மாதிரி பெரிய லாஸ் ஆகிருக்கும், வாய்ப்பு இருக்குது. பட் இந்த படம் அந்தளவுக்கு அஜித்துங்கிற ஒரு ஆள் தான் அந்த படத்தை இவ்வளோ தூக்கி நிப்பாட்டிருக்காரு, வேறு யாருமே கிடையாது. அஜித்தை நம்பி படம் போட்டதுக்கு லாஸ் கிடையாது, அப்படி கேரண்டி. அப்படி படம் என்ன தான் குப்பையாக இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு மினிமம் லாபம் இருக்கு இல்லையா, அது அஜித் கொடுத்துருக்காருங்கிறது தான் உண்மை. மற்றபடி ஆதிக்கு பண்ணார், மற்றபடி ப்ரொமோஷன் எல்லாத்தையும் தூக்கி படத்தை 1000 மேலே படத்தின் மேலே விமர்சனம் வந்தாலும் அஜித் தயாரிப்பாளர் அதை காப்பாற்றிருக்கார், அதான் உண்மை. அஜித் படத்திலே இந்த படம் தான் அதிகமான கலெக்ஷனாக பெற வாய்ப்பு இருக்குது. கம்மியான கலெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியான கலெக்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து வீரம் அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியான கலெக்ஷனாக இருக்கும், அதிகமான கலெக்ஷனாக இருக்கும். பெரிய அதெல்லாம் வந்து உங்களுக்கு விசுவாசம்லாம் படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இந்த ஆடியன்ஸ் இல்லையா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையோட படத்தினுடைய இது அப்படி டோட்டலாக மாறிடும். 4 நாள் வந்து தான் 5ஆவது நாள் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு டோட்டலாக வந்து படத்தினுடைய அப்படி இறங்க ஆரம்பிச்சு டவுன் ஆகிட்டே போகும். அப்படிங்க அதுக்கு மேலே கலெக்ஷன் ஏறாது. ஆனால் விசுவாசம் அப்படி கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் இந்த படம் வந்து மவுத் வாக்கில் போய்கிட்டே இருந்துச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்த படம் அந்த அளவுக்கு இது கொடுக்காது. மிகப்பெரிய லாஸில் வந்திருக்க வேண்டிய படம் அஜித்துங்கிற ஒரு ஆளுனால இந்த படத்தை காப்பாற்றி தயாரிப்பாளரை காப்பாற்றியிருக்காரு. ஒரே ஆள் ஏகே யார் தெரியுமா, இந்த படத்தை காப்பாற்றிருக்காரு, அவ்வளோதான். ப்ரொடியூசர் சொல்லணும் ஏகே யார் தெரியுமா, இந்த படத்தை என்ன காப்பாற்றிருக்காரு ஏகே, அதுதான் உண்மை. மற்றபடி இதில் வந்து படத்தில் வந்து ஸ்கிரிப்டோ கதையோ எதுவுமே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 500 கோடி அடிக்கும் 1000 கோடி அடிக்கும்னு நிறைய பேர் பேசிட்டு, நிறைய பேரில் நானே பேசியிருக்கேன்.
நம்ம இந்த படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆதிக்கு ஒரு ஃபேன் பை படம் பண்றாரு, படத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், ஏகே பெரிய அளவில் ஏதோ சம்பவம் பண்ண போறாரு, ஓஜி சம்பவம் பண்றாரு, சம்பவம் இதை தான் சம்பவம் பண்ணியிருக்காங்க. கடைசியில் உள்ள போய் பார்த்த பிறகுதான் இது ஒரு கதை இல்லை, ஒரு கதை இல்லை, ஒரு திரைக்கதைக்கு நான் ஆர்டர் இல்லை, ஒரு சீனை வந்து எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. இவர் டானுன்னா டான் யாருங்கிறது சொல்லணுமா இல்லையா? நீங்க டானா இருக்காரு, டான் பண்ண சம்பவத்தை சொல்லணும்ல. டான்னு படத்துல அவங்க தான் சொல்றாங்களோ வழி, எங்களுக்கு எப்படி தெரியும் டான்னு? அதெல்லாம் வந்து படத்தை வந்து நிறைய மிஸ்டேக்கா ஒரு சின்ன சின்ன சீன்ஸாக தான் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தினுடைய ஆர்டரான ஸ்க்ரீன் பிளேயோ இந்த எடிட்டர் பாவம் ரொம்ப எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. அது எப்படி படத்தை எப்படி எடிட் பண்ணாருன்னு தெரியல. எடிட்டரு மியூசிக் டேரக்டர் ஜிவியை கொண்டு போய் வச்சு பழைய ரீமிக்ஸ் போட சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஜிவியே தேவையில்லையே. ஒரு டிஜே இருந்தால் போதுமே, ரீமிக்ஸ் பாட்டுக்கு ஒரு டிஜே இருந்தால் போதுமே. சமீபத்தில் இந்த நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த 2 பேர் கூட டிஜேலாம் இருந்தாங்களே, அவங்கள்ட்ட கொடுத்தா கூட அழகாக வந்து இந்த பாட்டெலாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஜே இருந்தால் போதும். மியூசிக் டேரக்டரை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணுங்க. மற்ற ஸ்டாரில் பெருசாக வேலை வாங்கலையே. அர்ஜுன் தாஸை தவிர மற்ற யாருமே அந்த படத்தில் வேலை வாங்கலை. திரைக்கதை சரியாக இல்லை, கதையுடைய பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, அப்பா பையன் சென்டிமெண்ட்னு அதுவும் சரியாக சொல்லல, த்ரிஷா அஜித்தோட இதுவும் அதுவும் சரியாக சொல்லல. என்ன படத்தில் பெரிய என்னென்னா அந்த பில்டப் சீன் மாஸ் சீன்ஸ் இருந்ததுனால படம் தப்பிச்சிருச்சு. வேறு மாதிரி ஒருவேளை அப்படி முயற்சி பண்ணி வேறு மாதிரி போயிருந்தால் படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுகிற அளவுக்கு கண்டென்ட்டாக மாறி இருக்கும். இப்போயுமே நிறைய சீன்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய காலங்களில் அது ட்ரோல் ஆகும்னு தான் நினைக்கிறேன். குட் பேட் அக்லி படம் பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.